வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி Microsoft 365 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் அதோடைய டெனன்ட் உடைய ஹெல்த் எப்படி மானிட்டர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய டாபிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதுல உள்ள சப் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் சர்வீஸ் ஹெல்த் அலர்ட்ஸ், கிரியேட் அண்ட் மேனேஜ் சர்வீஸ் ரெக்வெஸ்ட்ஸ். எப்படி ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்ட் Microsoftல ரைஸ் பண்றது. அப்புறம் இன்டர்னல் சர்வீஸ் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா, Microsoft குடுக்குறது கிடையாது. நீங்க பிளான் பண்றது. எப்படின்னு சொல்றேன். அப்புறம் மானிட்டர் சர்வீஸ் ஹெல்த், கான்ஃபிகர் அண்ட் ரிவ்யூ ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் பவர் பிஐ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறது, எப்படி வந்து யூசேஜ் மெட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ் சர்வீஸ் ஹெல்த் அலர்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் சென்டர்ல இருக்கேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த்துக்கு கீழ சர்வீஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சர்வீஸ் ஹெல்த்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க இந்த இந்த போர்ட்டலுக்கு வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும். எ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லைசென்ஸ் வாங்கியிருக்கிற சர்வீசஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத மைக்ரோசாஃப்ட் இங்க அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேப்ஸ் இருக்கு. ஆல் சர்வீசஸ். ஆல் சர்வீசஸ்ல வந்தீங்க அப்படின்னா, என்னென்ன சர்வீஸ் வாங்கியிருக்கீங்களோ, அந்த சர்வீஸ் உடைய ஸ்டேட்டஸ் ஹெல்த்தியா இல்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாரி நீங்க இங்க பார்க்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் சர்வீசஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கு. ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஒரு அட்வைசரி கேஸ் இருக்கு. இன்சிடென்ட் என்னன்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவுட்லுக் ஃபார் iOS ஆர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னால அவுட்லுக் மொபைல்ல அவங்களோட மெயில் பாக்ஸ சிங்க் பண்ண முடியல. எப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு ஹைபிரிட் என்வைரன்மென்ட்ல ஆன் பிரமிஸ் யூசர் வந்து அவுட்லுக் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆர் iOS யூஸ் பண்ணும்போது அவங்க சிங்க் ஆக மாட்டேது அப்படின்றது ஒரு இஷ்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் இப்போதைக்கு அவுட்டேஜ் நடந்திருக்கு. அத வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவுட்டேஜ் நோட்டிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க. உள்ள போனீங்க அப்படின்னா, இதோடைய ஃபுல் ஹிஸ்டரி, கேஸ் ஹிஸ்டரி எல்லாமே உங்களால பார்க்க முடியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்டேட் எப்ப வந்து அவங்க குடுப்பாங்க அப்படின்ற வரை எல்லாமே குடுத்துருப்பாங்க. இம்பாக்ட் என்ன, இஷ்யூ எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இது எல்லாமே வந்து இங்க தெளிவா டீட்டெயில்ஸா குடுத்துருப்பாங்க. வியூ ஹிஸ்டரி போனீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்ப எக்ஸாக்ட்டா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் குடுத்துட்டே வந்தாங்க இன்னைக்கு வர அப்படின்றது கிளியரா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டைம் வந்து ஜூலை 6த்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 19த்து. ஸ்டில் வந்து இஷ்யூ சால்வ் ஆகல. நீங்க ஃபுல் ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னா, வியூ ஹிஸ்டரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைசரி கேஸ் ஒண்ணு இருக்கு. அட்வைசரில வந்தீங்க அப்படின்னா, எனி யூசர் வித் எண்ட் யூசர் ஸ்பாம் நோட்டிஃபிகேஷன் பாலிசி யூசிங் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் சீயிங் அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி ரிசல்ட்ஸ். யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் யூசர் ஸ்பாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். என்ன அப்படின்னா, இப்ப யாருக்காவது வந்து ஒரு ஸ்பாம் இமெயில் வருது. மைக்ரோசாஃப்ட் உடைய ஆன்டி ஸ்பாம் என்ஜின் வந்து அத பிளாக் ஆயிருச்சு. அத வந்து குவாரன்டைன் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து யூசருக்கு போகும். ஸோ இந்த மாரி இதில ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அத வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ரெக்கவரி. ரெக்கவர் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது இது இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த இஷ்யூ கிடையாது. மே 15லேருந்தே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அ அட்வைசரி கேஸஸ் உடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ்க்கு போயிட்டு, இந்த சர்வீஸ் ஹெல்த்ஸ்லாம் வந்து எனக்கு இமெயிலா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இங்க வந்து சென்ட் சர்வீஸ் ஹெல்த் நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துட்டு, என்னென்ன மாரி இன்சிடென்ட்ஸ் வேணுமா, அட்வைசரிஸ் வேணுமா, என்னென்ன சர்வீசஸ்க்கு வேணும் அப்படின்றத நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு, உங்க இமெயில் அட்ரஸ டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இமெயிலாவே கூட இந்த இந்த அப்டேட்ஸ் இங்க அப்டேட் ஆக ஆக உங்களுக்கு இமெயிலா வந்துரும். இந்த போர்ட்டலுக்கு வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை என்னென்ன இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் ஆயி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது இருக்கும். ரிப்போர்ட்டட் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிப்போர்ட் பண்ண இஷ்யூஸ். அதோடைய டீட்டெயில்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஹெல்த் உடையது. எப்படி இது பண்றது அப்படின்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் சர்வீஸ் ரெக்வெஸ்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க மைக்ரோசாஃப்ட் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இங்க அப்டேட் பண்ணல. பட் ஆனா உங்க யூசர்ஸ்லாம் நெறைய பேர் வந்து இஷ்யூ ரிப்போர்ட் பண்றாங்க.
சேம் கைண்ட் ஆஃப் இஷ்யூவ நெறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, சப்போர்ட்க்கு வந்து நியூ சர்விஸ் ரெக்வெஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க சர்விஸ் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து யூசர்ஸ்லாம் அவுட்லுக் நாட் வொர்க்கிங் அப்டின்னு சொல்லிட்டு டைப் பண்றீங்க அப்டின்னா, என்டர் அடிச்சீங்க அப்டின்னா, மைக்ரோசாஃப்ட்டே டிஃபால்ட்டா என்னென்ன சொல்யூஷன்ஸ் அவைலபிளோ அதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டில் நீங்க ஃபாலோ பண்ணியும் ஒர்க் ஆகல அப்டின்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட் அவே என்ன பண்ணலாம், கீழ கான்டாக்ட் சப்போர்ட் அப்டின்ற ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட் சப்போர்ட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களோட இஷ்யூ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் குடுத்துட்டு, நீங்க ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணணும் அப்டின்னா, ஆட் ஃபைல் குடுத்துட்டு கான்டாக்ட் மீன்னு குடுத்தீங்கன்னா, டிக்கெட் ரைஸ் ஆயிரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ஜினியர் வந்து உங்கள ரீச் பண்ணி, அந்த இஷ்யூவ வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஹெல்த் எப்படி நீங்க மைக்ரோசாஃப்ட் ரீச் பண்ணணும். ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்னுடைய போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவியாரிட்டி கேஸ்லாம் ரைஸ் பண்ண முடியல. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் கஸ்டமர் அப்படின்னா, நீங்க வாங்கியிருக்க லைசென்ஸ் படி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் டைரக்ட்டா குயிக்கா ரீச் பண்றதுக்கு உங்கள சிவியாரிட்டி இதெல்லாம் வரும். சிவியாரிட்டி ஏ, சிவியாரிட்டி பி, சிவியாரிட்டி சி அப்படின்னு சொல்லிட்டு. சிவியாரிட்டி சி கேஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, 4 ஹவர்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் உங்கள ரீச் பண்ணுவாங்க. ஆ சிவியாரிட்டி ஏ அப்படின்னா 1 ஹவர்லயே உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ரீச் பண்ணி, அது வந்து ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ, ரெசல்யூஷன் எஸ்எல்ஏ கிடையாது. ஸோ உங்க இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த இஷ்யூ வந்து நெறைய கஸ்டமர் ரிப்போர்ட் பண்றாங்க சேம் இஷ்யூஸ் அப்படின்னா, அடுத்த கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ்ல இங்க வந்து ஒரு அவுட்டேஜ்ன்ற மாரி அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேட் அண்ட் மேனேஜ் சர்வீஸ் ரெக்வெஸ்ட்ஸ். இன்டர்னல் சர்வீஸ் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் பிளான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி வந்து இந்த சர்வீஸ் ஹெல்த் அலர்ட்ஸ பேஸ் பண்ணி, நீங்க வந்து எப்படி உங்க கம்பெனில ஆக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முன்னாடியே ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்டேஜ் வருது அப்படின்னா, இல்ல ஒரு குரூப் ஆஃப் யூசர்ஸ் வந்து சேம் இஷ்யூவ ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சர்வீஸ் டெஸ்க்ன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் கிட்ட நோட்டிஃபை பண்ணி, இந்த மாரி ஃபர்தரா யாராவது ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இந்த இஷ்யூ நோன் இஷ்யூ. மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வர கேஸ்க்குலாம் அப்டேட் பண்றது. அப்படி இல்ல அப்படின்னா, குளோபலா ஒரு இமெயில் அனுப்பி, இந்த மாரி ஒரு அவுட்டேஜ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பிளான்லாம் ரெடி பண்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்டர்னலா நீங்களே உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளார நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிளான் பண்ணி. ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, ஃபர்தரா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்டில் இஷ்யூ ரிசால்வ் ஆவற வர. அந்த பிளான் தான் வந்து இது. மானிட்டர் சர்வீஸ் ஹெல்த். இப்ப நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன். எப்படி வந்து சர்வீஸ் ஹெல்த்த மானிட்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவ்யூ ரிப்போர்ட்ஸ். இது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்ட்ட ஸ்காம்லாம் இருக்கு அப்படின்னா, ஸ்காம் நீங்க பவர் பிஐ லைசென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவர் பிஐல கூட கான்ஃபிகர் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் டெம்ப்ளேட் குடுக்குறாங்க. உங்களுடைய யூசேஜ் டேட்டாவ ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, ஒரு பெரிய ரிப்போர்ட்டா குடுப்பாங்க. உங்க மேனேஜ்மென்ட்க்கு அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பண்றது, ரிப்போர்ட் மானிட்டர் பண்றது. ஓ இப்ப ஸ்காம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸ்காம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ் 365 மேனேஜ்மென்ட் பேக்க யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்காம் அலர்ட்ஸ் கூட உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்றது தான் இந்த ஸ்டெப்ஸ். இதுல வந்து டீட்டெயிலா நம்ம இங்க எதுவும் பார்க்க முடியாது. ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்யூல் அண்ட் ரிவ்யூ செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்ஸ பத்தி பார்க்க போறோம். இப்போ அட்மின் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்க காமிச்சுக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் போர்ட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே தெளிவா நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. புரொடெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஆர் நவ் ஆன் த ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்ட் இன் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் போர்ட்டல். ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன்,
இது வந்து protection.office.com செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டலுக்கு வந்திருக்கேன். கீழ வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் டேஷ்போர்டு உங்களுக்கு பார்க்கலாம். இந்த டேஷ்போர்ட்ல வந்தீங்க அப்படின்னா, இப்ப என்னுடைய என்விரான்மென்ட்ல அ எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. அதனால பிளாங்க்கா தான் இருக்கும். பட் உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ மேல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்யூர் இன்ஃபர்மேஷன் புரொடெக்ஷன் உடைய டீட்டெயில்ஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து லேபிள்ஸ்லாம் அப்ளை பண்றாங்க, லேபிள் கிளாசிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, டாப் 5 லேபிள்ஸ் என்னென்ன யூஸ் ஆயிருக்கு, லேபிள்ஸ் ட்ரெண்ட் ஓவர் 90 டேஸ் பீரியட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஎல்பி ரிலேட்டட் செட்டிங்ஸ். அ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லாஸ் பிரிவென்ஷன் பாலிசி இங்க கிரியேட் பண்ண முடியும். அதோடைய ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்போர்ட் ரூல் ரிப்போர்ட்ஸ், த்ரெட் புரொடெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், மால்வேர் டிடெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், டாப் செண்டர்ஸ், டாப் ரெசிபியன்ட்ஸ், அப்புறம் ஸ்பூஃப் டிடெக்ஷன் லாஜிக்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பாம் டிடெக்ஷன்ஸ், காம்ப்ரமைஸ்ட் யூசர்ஸ் யார் யார் யாரு, எவ்வளோ மெயில் ஆர்கனைசேஷன்ல சென்ட் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க, டிஎல்பி இன்சிடென்ட், மெயில் எவ்வளோ ஃபார்வர்ட் ஆயிருக்கு, அப்புறம் கனெக்டர் ரிப்போர்ட். மெயில் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன்ல நெறைய கனெக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ரிப்போர்ட், என்கிரிப்டட் இமெயிலுடைய ரிப்போர்ட் என்ன, மெயில் ஃப்ளோ ஸ்டேட்டஸ் உடைய சம்மரி இவ்ளோ ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் வரும். நீங்க டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ல உள்ள ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்டையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ் ஷெட்யூல்ஸ் போயிட்டு, நீங்க உங்களுக்கு தேவையான மாரி நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எனக்கு லைசென்ஸ் இல்லாதனால இங்க ஆப்ஷன்ஸ் வரலன்னு நெனைக்கிறேன். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்க போயிட்டு டேஷ்போர்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்போர்ட் ரூல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா, நீங்க இங்க போயிட்டு இது பண்ணிட்டு கிரியேட் அ ஷெட்யூல் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த மாரி ஷெட்யூல் ஆன ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் இங்க வந்து காமிக்கும். சரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் ரூல் எல்லாம் மானிட்டர் பண்ண போறீங்க, இல்ல மெயில் ஃப்ளோவ மானிட்டர் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க ஷெட்யூல் போட்டுக்கலாம். வீக்லி ஒரு ஷெட்யூல், அப்புறம் மந்த்லி ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு, என்னென்ன மாரி டிரான்ஸ்போர்ட் ரூல்ல எவ்வளோ ஹிட் இருக்கு, ஏதாவது மால் ஃபங்ஷன் ஆகுதா அப்படின்ற மாரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்க இங்கேயே பார்க்கலாம். ஸோ கிரியேட் ஷெட்யூல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லன்னா இங்க ரெக்வெஸ்ட் ரிப்போர்ட் குடுக்குறீங்க. கிரியேட் ஷெட்யூல் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க மேனேஜ் ஷெட்யூல்ஸ்ல வந்துரும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ரெக்கார்ட்ஸ் ரிப்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேட்டா வந்து ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம், இங்க ரிப்போர்ட்ஸ் ஃபார் டவுன்லோட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டல்லேருந்து. இப்போ போனீங்க அப்படின்னா, நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. பட் இங்க தான் வந்து நீங்க ரிப்போர்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசேஜ் மெட்ரிக்ஸ், ஷெட்யூல் அண்ட் ரிவ்யூ யூசேஜ் மெட்ரிக்ஸ். யூசேஜ் மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல்லயே பார்க்க முடியாது. ஆ அட்மின் சென்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ்க்கு கீழ யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் யூஸ் பண்றீங்களோ, அதோடைய 180 டேஸ் உடைய ரிப்போர்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஆக்டிவிட்டி, OneDrive ஃபைல்ஸ், SharePoint ஃபைல்ஸ், Skype ஃபார் பிசினசிட்டி, ஆஃபீஸ் ஆக்டிவேஷன், Yammer ஆக்டிவிட்டி, Microsoft Teams ஆக்டிவிட்டி இது எல்லாத்துடைய ஆக்டிவிட்டியும் வந்து டேஷ்போர்ட்ல இருக்கும். ஃபர்தரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில போயிட்டு இமெயில் ஆக்டிவிட்டி வேணும், அப்ளிகேஷன் யூசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கிளையன்ட் யூஸ் பண்ணி இமெயில் அக்சஸ் பண்றாங்க அப்படின்றது, மெயில் பாக்ஸ் யூசேஜ் ஒரு ஒரு யூசருடைய மெயில் பாக்ஸ் யூசேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்குறது. அப்புறம் டீம்ஸ் போனீங்க அப்படின்னா, டீம்ஸ்ல டிவைஸ் யூசேஜ் டீட்டெயில்ஸ், யூசர் ஆக்டிவிட்டி என்னென்ன, ஆஃபீஸ் 365 போனீங்க அப்படின்னா, எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆஃபீஸ் 365 ப்ரோ கிளையண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, குரூப் ஆக்டிவிட்டி என்ன, அப்ளிகேஷன் யூசேஜ் டீட்டெயில்ஸ் என்ன, மல்டி ஜியோ எவ்வளோ பேர் எவ்வளோ எங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த ரிப்போர்ட்லேருந்து பார்க்கலாம். அப்புறம் ஒன் டிரைவ் தனியா இருக்குது. ஷேர் பாயிண்ட் தனியா இருக்கு. ஸ்கைப் ஃபார் பிசினஸ், யாமர் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசேஜ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, 180 டேஸ் தான் ரிப்போர்ட் வந்து அவைலபிள். ஸோ நீங்க வந்து இயர் வைஸ் வந்து ரிப்போர்ட்லாம் ரிவ்யூ பண்ண போறீங்க அப்படின்னா, எவ்ரி 180 டேஸ் ஆர் எவ்ரி மந்த்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மேனுவலா தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். எந்த ஒரு ஆட்டோமேஷனும் இப்போதைக்கு இங்க அவைலபிள் கிடையாது. ஷெட்யூல் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
எப்படி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் அண்ட் டெனன்ட் ஹெல்த் உடைய சப் டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளான் மைக்ரோசாஃப்ட் 365 இம்ப்ளிமெண்டேஷன் இந்த டாப்பிக்கை பார்க்குறோம். இதில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஐடென்டிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன். என்ன மாதிரி ஐடென்டிட்டி சூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஆத்தென்டிகேஷன்ஸ் அவைலபிள் அப்படின்றத பார்க்குறது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ப்ரமிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மைக்ரோசாஃப்ட் 365 எப்படி வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நிறையா நிறையா டாபிக்ஸ் நமக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீச் பண்ணது ஏதாவது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருந்துச்சு, இல்லைனா டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஃபர்தராக வந்து வர டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தனாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.